அது மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு தெரியாது மற்ற மனுஷன் நம்ம என்ன நினைச்சுப்போம் வா வா மச்சான் நல்லா ஆகிறியா என்ன பாட்டு பண்றது பாட்டு பண்ணிட்டு நம்ம ஒரு ஜாலியா சொல்றோம். அவன் மாசம் தெரியல அவனுங்க நம்ம கிட்ட பாட்டு வாங்குறது பழகுறானுங்களா எயிட்டா பழகிறாங்களா எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ போன் வரும் நான் கேட்க நகர் ஜீவாங்களாண்ணா ஆமாப்பா சொல்லுங்க நான் இந்த ஊர்ல கால் பண்றேன் எனக்கு ஒரு துரோகம் பாட்டு வேணும் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டானே அப்படியாப்பா என்னவும் பண்ணிட்டாங்கப்பா. இது நார்மலா கட்டு கட்டு கீரை கட்டி வாங்கி தரங்க இது கேட்கும் போது ஓகே இந்த இதுல பட் இந்த சாயில இருக்கக்கூடாது நம்ம டிஃப்ரெண்டா இது பண்ணலாம் சொல்லும் போது நான் ஒரு பாட்டு எழுதுனேன். நான் கண்ணா ஏன் ஒரு சிங்கர்ல வந்து ஒரு ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க ஒரு பாட்டு எழுதணும் நீ எவ்வளோ வாங்குற இவ்வளோ வாங்குறண்ணா அப்படியா சரி வா ஒன்று நான் நீ என்ன பண்ணுவேன் சொல்லு நான் வாங்கி தரேன். நான் நினைப்பேன் நம்ம இது மட்டும் நம்ம ஒத்துழைக்க கூடாது நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது நினச்சிக்கிறாங்க நம்ம சூப்பராக பாட்டு எழுதுறோம் மூளை மங்கிடும் அது மூளை மங்கி நம்மள ஒரு லேசியாக வச்சோம் நம்ம வலிக்கூடாது நம்மள முதல்ல கண்ட்ரோல் பண்ண தவிர இப்போ அது கூட இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்ட் ஆச்சு. நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க மனசே வரல எனக்கு வளர்த்த நாயை அடிக்க 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 டே நீங்களாம் எனக்கு வேடிக்க ஒரே பக்கம் விசாதடா மான வாரியா புயல் ஆட ஊட்டி சூற ஊறுது அதான் ஜீவா ஸ்டைலு எப்பா அதான் எங்க ஸ்டைலு. நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க மனசே வரல எனக்கு வளர்த்த நாயை அடிக்க 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 டே நீங்களாம் எனக்கு வேடிக்க ஒரே பக்கம் விசாதடா மான வாரியா புயல் ஆட ஊட்டி. ஸோ கண்ணால கண்ணை விட்டா அப்படின்ற பாட்டை வந்து எழுதின பாடல் ஆசிரியர் KK நகர் கானா ஜீவா. ஸோ அண்ணன் வணக்கம். நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போதானே உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கடவுள் அன்பால் பெத்தவங்க அன்பாலையும் செம்மையா சூப்பரா இருக்கேன். சூப்பர். எப்படி நீங்க எழுதுற எல்லா பாட்டுமே டமால் டமால் எங்க பாத்துல வந்தீங்களா? டமால் டமால் வந்துச்சு. எல்லாம் மக்கள் தான். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும் போதே நான் யோசிப்பேன். ஏன்னா இப்போ நான் ஃபுல்லாக இப்போ மூழ்குறதே இன்ஸ்டா தான். இன்ஸ்டாவில் போயிட்டு மக்கள் எதை வந்து இப்போ ரசிக்கிறாங்க எதை விரும்புகிறாங்க இல்லை எதை வேணா அப்படின்னு விரும்புகிறாங்க எல்லாம் நோட் பண்ணுவேன். நோட் பண்ண ஓகே லைக் பண்ணுறாங்களா இப்போ இப்படி வார்த்தையை வைப்போம் இப்படி பண்ணுவோம் ஒன்று பார்த்து பண்ணுவேன். அது என்னன்னு தெரியல மக்கள் என்ன ரொம்ப பார்த்து பண்ணிக்கிறாங்க சப்போர்ட் பண்றாங்க பயங்கரமா. எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் அந்த கண்ணால கண்ணை விட்ட சாங் வந்து நீங்க தான் டைரக்ஷன் பண்ணீங்கன்னு வந்து சொன்னாரு. நம்ம லிரிக் நம்ம டைரக்ஷன் பண்ணிருந்தோம். அது எப்படி இது நீங்க யோசிப்பீங்களாண்ணே இந்த மாதிரி இந்த கண்டென்ட் வச்சா நல்லா இருக்கும் இந்த லிரிக் வச்சா நல்லா இருக்கும் அது எப்படி உங்களுக்கு யோசனை வந்தது? இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது குள்ளா இப்போ இன்டர்வியூ எடுத்தீங்களா அவர் வந்து ஒரு பாட்டு பண்ணிட்டு ஒரு 7 or 1 year வந்து கேப் விட்டாரு. கேப் விட்டு பாட்டே பண்ணலையே இவன் இப்படியே இருந்தா ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க பா இவன் படிக்க மாட்டேறான்ப்பா இவங்க ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கான் போல. இது எப்போனா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்போ செகண்ட் பாட்டு அப்போ நாங்கள் எடுக்கிறோம். அப்போ சொல்கிறாங்க இதுமாரி எப்படியாச்சும் அவனை கொஞ்சம் ஒரு லெவலில் ஏற்றி கொடுங்கப்பா அப்படின்னு. நான் சும்மாவே ஹெல்ப்புன்னு பண்ணுவேன். இவங்க வேற இப்போ ஹெல்ப் பண்ணுப்பான்றாங்க. ஓகேடா நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இவனுக்கு இப்போ கால் பண்ணுறேன் இல்லை மனசில் வச்சின்னு சரி கால் பண்ணி என்னடா எங்கடா இருக்க ஒன்று நான் கால் பண்ண அவனுக்கு பிடிக்கவே முடியல எங்கே தான் இருக்க என்ன பண்ணுற பாட்டு பண்ணுறே இல்லையா நான் பாட்டு பண்ணணும் அப்படி கேட்குறாங்கண்ணா அப்படியே கால் பண்ணலண்ணா எனக்கு ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு சிம் இப்போ நான் அதே நம்பர் வாங்கிட்டேன் நான் உனக்கு கால் பண்ண முடியல ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாங்கண்ணா என்ன பாட்டுன்னு சொல்லிங்கண்ணா ஒரு பாட்டு இருக்குடா நீ பண்ணு சொல்லிட்டு ஒரு 3 months கழிச்சா பாட்டு கொடுத்தேன். ஏன்னா அந்த பாட்டோட ஏன்னா இப்போ நீ பாட்டு கேட்குறீங்க உடனே கொடுத்துட்டா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒழுங்கா நம்ம ஆற விட்டு கொடுக்கல அப்பதான் இப்ப பசியில இருக்கணும் உடனே சோறு போட்டா ஓகே நம்ம பசியா உடனே சோறு கச்சிது அப்படின்னு ஆயிடும். இப்போ ரொம்ப பசியில இருக்கிறான் சாப்பாடு லேட்டா கிடைக்கும் போது பா நம்ம சாப்பாடு கஷ்டப்படணும்பா அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுவான். அதனால அப்புறம் கொஞ்சம் இது பண்ணேன் லிட்டரலி நான் கெஞ்ச விட்டேன் நான் பாட்டு என்ன தாங்கண்ணான்னும் போது ஓகே ஃபர்ஸ்ட் இவன் தான் பாடுற மாதிரி. அப்போ இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த காந்தி தம்பி ஒருத்தர் மெசேஜ் பண்ணி பாட்டு ஒன்று பண்ணாங்களா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் பண்ணேன்ப்பா நீ சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு நீ சூப்பராக பாட்டு பாடுற ஒரு பாட்டு பண்ணலாம் ஃபியூச்சரில் சொல்லுப்பான்னும் போது ஓகேங்க நான் யோசித்தேன் ஏன் நம்ம இந்த பாட்டு இருக்குதுக்குள்ளே அவன் தனியாக பாடுறானே டபுள்ஸ் பாட விட்டல. ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து அந்த காண்டு பையனை குள்ளா பையனை ஒரே மாதிரி இருப்பானுங்கன்னு எனக்கு ஒரு தாட்டு ஓகே 2 பேர் இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமில் கட்டினா எப்படி இருக்கும் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்களே பிளான் பண்ணி அவன் கேட்டேன் டே இனிமேல் பாட்டு இருக்குடா இது சிங்கிள் இல்லை டபுள்ஸ் பண்ணுறப்போல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காடா நான் தம்பி நான் பாடுறேண்ணா அப்படின்னா பாட்டு அமிச்சேன் அன்றைக்கே மறுநாள் ரெக்கார்டிங் போயிட்டோம்.
ரெக்கார்டிங் போயிட்டு பாட்டு ஃபர்ஸ்ட் என்ன பிளான் இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கே பிளான் இல்லை இதை விட்டு நான் எப்படி பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தரை ஃபுல்லாக பாட வச்சிட்டேன், இன்னொருத்தரையும் ஃபுல்லாக பாட வச்சிட்டேன். எனக்கு எங்கெங்க வேணுமோ இந்த இடத்துல இவர் பண்ணணும், இந்த இடத்துல இவர் பண்ணணும் ஏன்னா சொல்லும் போது ஒரு பாருக்கும் செதுக்கணும். சபேஷ் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் அந்த பாட்டுக்கு. ஏன்னா நார்மலாக ஒரு பாட்டுனா ஒரு 65 MB 70 MB கிட்ட தான் ஒரு பாட்டு வேவ் ஃபைல் வரும். இந்த பாட்டு வந்து எனக்கு சினிமாவில் குத்துறானா தெரியல, ஆனால் கானா பாட்டில் ஹையஸ்டான எம்பினா 495 MB எனக்கு குத்தா இந்த பாட்டு ஒரு வேவ் ஃபைல். அவ்வளோ ஒரு உள்ள சூப்பராக நம்ம ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கும் போது ஒரு நுணுக்கம் வச்சிருப்பாரு. இந்த இடத்துல வந்து சபேஷ் நான் ரொம்ப நன்றிண்ணா, இந்த பாட்டுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டீங்க. நான் நேரில் சொன்னதில்லை, இந்த சேனல் மூலியமா சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சபேஷ் அண்ணா. ஸோ இந்த பாட்டு வரிகள் வந்து இந்த கண்ணால கண்ணை விட்டா பின்னால சுத்த விட்டா இது எப்படி? இது நார்மலாக கட்டு கீரை கட்டு வாங்கி தரங்க இது கேட்கும் போது ஓகே இந்த இதுவில் பட் இந்த சாயில் இருக்கக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம் சொல்லும் போது நான் ஒரு பாட்டு எழுதினேன். கண்ணா அதே டூன் தான் வரும், பட் மியூசிக் டிஃப்ரெண்ட். நான் எப்போ பாட்டு எழுதுறேன்னா பாட்டு எழுதும் போது இங்கே வந்து இந்த மியூசிக் வரணும், இந்த இடத்துல இங்கே ஒரு கேப் வரணும் அப்படின்னும் போது ஓகே 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 அப்படியே ஒரு லைனே எழுதுவேன். கண்ணால கண்ணா ஓட்டா பின்னால சுத்த ஓட்டா வாச்சாவா ஆட்ட தொட்டா ஆயிட்டன் சிக்கையா. நான் யூஸ் பண்ற முக்கால்வாசி வேர்ட்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்டா மக்கள் கேட்காத மாதிரி. அதுதான் நான் இப்ப தம்பி பாடும்போது கூட எனக்கு டக்குன்னு புரியல, இது என்ன வாட்சா விட்டானா என்னது, இது வேர்டுக்கெல்லாம் மீனிங். வாட்சா விட்டானா இப்போ நம்ம நார்மலா இப்போ எங்க பாருங்க அவனை பாக்குறான் பாடுறா அப்படின்றத இப்போ வாட்சா அடிக்கிறான்பா அவன் கர்டன். கர்டன்னா ஒரு மஜாவான கோயிந்தேன், இப்போ வாட்சா அடிக்கிறான்பா அவன். அது நம்ம லோக்கல் பசங்களுக்கு புரியும், கொஞ்சம் ஐஃபியாக்களுங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க பாட்டு கேட்டு. பாட்டு கேட்டா இல்லை அது இப்ப நானே இப்ப பேச வந்துங்க டமால் அட்டை பாம்பு பத்திக்கிட்டு டமால். எனக்கு ஆனா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து எழுதும் போது எப்படின்னா இப்போ தனியா உட்காந்து தான் எழுதுவீங்களா இல்ல கும்பல்ல இருக்கும் போது எழுதுவீங்களா, எப்படி எழுதுவீங்க? இல்ல நான் எப்படின்னா இப்போ ஒரு சில சொல்லாமான்னு தெரியல, நிறைய பேர் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில ரைட்டர் ஒரு சில சிங்கர் வந்து இப்போ தனியாக வந்து இப்போ சொல்லுவாங்க. ஏன் தெரிக்கே ஒரு சிங்கரில் வந்து ஒரு ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, ஒரு பாட்டு எழுதணும் நீ எவ்வளோ வாங்குற, இவ்வளோ வாங்குறண்ணா. அப்படியா சரி வா ஒன்று நான் நீ என்ன போதை பண்ணுவேன் சொல்லு, நான் வாங்கி தரேன். நான் நினைப்பேன் நம்ம இது மட்டும் நம்ம ஒத்துழைக்க கூடாது, நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது, போதை நம்ம பண்ணக்கூடாது நினச்சிக்கிறாங்க. நம்ம போதை பண்ணாந்து நம்ம சூப்பராக பாட்டு எழுதுறோம், நம்ம போதை பண்ணால் மூளை மங்கிடும். அது மூளை மங்கி நம்மள ஒரு லேசியாக வச்சு அவ்வளோ நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தான் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணமே தவிர மற்றவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண மூலம். நான் இப்படி லெஃப்ட் திரும்பி போகிறேன் அப்படி அது கேட்கணும். அதனால நான் ரொம்ப இப்போ அந்த போதை பண்ணுறது ஆக்சுவலாக அது எல்லாருக்கும் ஒரு இருக்கிற விஷயம், பட் ரைட்டருக்கு இருக்கக்கூடாது. ரைட்டர் பார்த்துட்டு இருப்பீங்க, பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரைட்டராக இருக்கோம், ஒரு சிங்கர் பாட்டு கேட்கும் போது டேய் இவன் தான்டா ஒரு கஞ்சா பாட்டில் வாங்குறா, இவன் பாட்டு எதுவான்டா, ஒரு பாட்டில் வாங்கி வர பாட்டு எதுவான் அப்படின்னு இருக்க வேணாம். ஏன்னா நான் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். ஏன்னா என்ன கேட்பாங்க வாங்கி தந்தா, நான் சொல்லுவேன் நான் எனக்கு அந்த பழகலாம் இல்லைண்ணா, நீங்கள் காசு கொடுத்துருங்க, காசு போதுண்ணா, நான் பண்ணுறோம் இல்லையா, இல்லை நான் போய் வாங்கிக்கிறேன்னா இல்லையா, நான் பண்ணுறதை பண்ணிக்கிறேன்னா நான் டீசெண்டாக காசு வந்துச்சுன்னா வீட்டில் அம்மா என்ன கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்க எழுதுறீங்கல்லண்ணா இந்த லிரிக்ஸ் எல்லாம், இதோட ஐடியா வந்து இப்போ எப்படி உங்களுக்கு மாட்டுது? இந்த ஐடியால பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு அந்த கிளிக் வந்து எப்படி வருது? கற்பனை. இப்போ நான் சொன்னேன்ல இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்னு, இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இப்போ பழைய காலத்து டிக்டாக்லாம் இருக்கும், அதில் பண்ணும்போது சிரிப்பாக பண்ணுவாங்க, இதாக பண்ணுவாங்க. அப்போ இது நம்ம இந்த ரீல்ஸ் நம்ம பண்ணி எடிட் பண்ணுவோம். அது கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனையில் இப்போ நான் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். எது பண்ணாலும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பொண்ணு இங்கேருந்து இங்கே போகுது, பஸ்ஸில் போகுது, இது போதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ நிறைய பாட்டில் வந்து இப்போ ஆட்டோ யூஸ் பண்ணுறாங்க ஷூட்டில். பொண்ணு வந்து வேறு இடத்துக்கு போட்டு கை போட்டு இப்போ இது ஆட்டோவில் போகிறது. நான் என்ன பண்ணுறேன் சைட்டு நான் பஸ்ஸை இது பண்ணுறேன். நாங்கள் ஷூட் இருக்கணும், நான் இதுமாரி எனக்கு பஸ்ஸு வேணும்ண்ணா, நான் ஷூட் எடுக்க போகிறேன். பஸ்ஸு கொடுத்துருவாங்க, பஸ் ஏன் கொடுக்குறாங்க, நம்ம என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸரா நம்ம? அவங்க நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறேன்னா நான் கேமரா யூஸ் பண்ணிக்கலாமா அவங்க பஸ்ஸில், அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ணிக்கலாம்பா இல்லைப்பா இல்லை வேணாம்பான்ருவாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ண ரியலாக எடுப்பேன். நான் எழுதும் போதே அந்த கற்பனை ஆனால் ரொம்ப வளர்த்துக்குவோம் மைண்டில். ஓகே கற்பனையில் நம்ம ஒன்று யோசிக்கிறோம், அது கற்பனையாக இருக்கணும், பட் நம்ம பாட்டில் கற்பனையாக இருக்கக்கூடாது.
அப்படின்ட்டு இன்னும் இருந்தாலும் இப்ப மக்கள் இப்ப பாட்டு கேட்கும்போது மக்கள் அந்த பாட்டுல முழுகணும். இப்ப பாட்டு எதுக்கு கொடுத்தேன், இப்ப அது கூட இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆச்சு. நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசே வரல எனக்கு வளர்த்த நாய அடிக்க 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 டேய் நீங்களாம் எனக்கு வேடிக்க, ஒரே பக்கம் விசாதடா மான வாரியா புயல் ஆட ஊட்டி சூற ஊறுது அதான் ஜீவா ஸ்டைலு, எப்பா அதான் எங்க ஸ்டைலு அப்படின்னு விக்கி பண்ணது. ஸோ நீங்க நிறைய பாட்டு எழுதியிருப்பீங்கல்ல, ஸோ அதுல வந்து எனக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண பாட்டு? எனக்கு இப்போ ஒரு கலைஞன் நான் இப்போ ஒரு சிலையை செதுக்கிறேன், நம்ம செய்கிற அந்த எல்லா சிலையும் தான் பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச சிலை நான் இது வந்து நான் ரொம்ப அலங்காரம் பண்ணி இது பண்ணேன் அப்படின்னு தான் இந்த பாட்டு இப்போ ட்ரெண்டாக போயின்னு இருக்கு. அந்த உள்ள கேட்டுப்பா அருமா, ஏன்னா எனக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு, ஒரு சின்ன பசங்க இதை எப்படி பண்ண போகிறாங்க, எனக்கு தெரியும் இது பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க ஒரு தரமாக பண்ணுவானுங்க. நான் அந்த சிலையை செதுக்கிறது இல்லாமல் எப்படி அலங்காரம் பண்ணலாம், இங்கே பொட்டு வைக்கலாமா இல்லை இங்கே பொட்டு வைக்கலாமா இல்லை நாமம் போடலாமா பட்டை வைக்கலாமா அப்படிலாம் யோசிச்சு ரொம்ப ஒரு அலங்காரம் பண்ண பாட்டு இது. இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு பாட்டு வேணும்னு கேட்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க கேட்கும்போது ஒரு கண்டென்ட்டில் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த கண்டென்ட்டும் உங்களோட ரியல் லைஃப்பில் மேட்ச் ஆகிருக்கா? நான் அப்பா இவங்க கேட்குறது அப்படியே என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்க? நிறைய பாட்டு கேட்பாங்க, முக்கியமாக வந்து இந்த துரோகம் பாட்டு ரொம்ப மேட்ச் ஆகும். நிறைய பேர் வந்து நல்லா பழகுவானுங்க, இது பண்ணுவானுங்க, நம்மளுக்கு தெரியாது அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு. இப்போ எந்த நீங்க என்ன நினச்சி நிற்கிறீங்கன்னு தெரியாது. அதை விஜய் பாட்டு இருப்பாரு ஒரு பாட்டில், யார் மனசில் யாரும் இருக்கான்னு நினச்சிங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு தெரியாது, மற்ற மனுஷன் நம்ம என்ன நினச்சிப்போம், வா மாச்சா நல்லா ஆகிறியா என்ன பாட்டு பண்ணுறது, பாட்டு பண்ணிட்டு நம்ம ஒரு ஜாலியாக சொல்லிடுவோம். அவன் மனசுல அங்கே தெரில, அவனுங்க நம்ம கிட்ட பாட்டு வாங்குறது பழகிறானுங்களா எயிட்டா அது பழகிறாங்களா எனக்கு எதுவுமே தெரில. ஓகே நம்ம பாட்டு பண்ணி கொடுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யாரும் பாட்டு பண்ணக்கூடாதுரா, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருவேன். அப்போ ஃபோன் வரும், நான் கேட்க ஜீவாங்களாண்ணா, ஆமாப்பா சொல்லுங்க நான் இந்த ஊரில் கால் பண்ணுறேன், எனக்கு ஒரு துரோகம் பாட்டு வேணும், எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டானே. அப்படியாப்பா என்னவும் பண்ணிட்டாங்கப்பா, என்ன பாட்டு வேணும், என்ன மாதிரி என்ன டியூனில் வேணும் நான் இந்த டியூன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த துரோகம் பண்ண தப்புன்னு எழுதுவேன். இப்போது இதுமாரி அட்வான்ஸ் போடுறாங்க இல்லை அது அப்புறப்பட்டது, இந்த மாதிரி அவங்க கேட்டானாலே 10 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு முடிவு வேலை அதான். துரோகம் பண்ணால் அப்படியே ஒரு கேட்குறப்ப அப்படியே ஒரு செருப்பால் ஆச்சா போல இருக்கணும் அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதுனேன். வேலையாவ காலைல பூச்சான் காலியாவ ஸ்வீட்டா ஆச்சான் கதையில மாட்டிக்கினா கச்சா மூச்சாடா அப்படி ஒரு பாட்டு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. அது வந்து நம்ம பலவருக்கு அடுக்கு ஆனால் நரேஷ்னு ஒருத்தர் பாட்டு இருப்பார், சூப்பர் பாட்டு. எனக்கு அதான் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கும் போது மோஸ்ட்லி துரோகம் பாட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகே துரோகம் பாட்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க? இப்போ சொன்னீங்க ஏதோ ஒன்று கச்சா மூச்சான். கச்சா மூச்சான் இந்த பாட்டு எனக்கு நான் ரொம்ப சிங்கான பாட்டுன்னா அது இந்த ஃபோன் நாள் உரதச்சிருப்பேன். நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க. அது எப்படின்னா நம்ம தான் அவனுக்கு எல்லாமே பண்ணிருப்போம், எல்லாமே A to Z. வாமாச்சா கடிங்க போகலாம், வாமாச்சா பாட்டையை தரேன்டா வாடா இது பண்ண அது பண்ணுறேன்னு நம்ம பொறைய போட்டுருவான் அவன் பசிக்கு. அதை கண்டுக்காம நம்ம கையில் பவுன்னு கடிப்பான். அப்போ வலி கொள்ள மனசு வலி வச்சு நாடா நம்ம பொறை போட்ட நாய் நம்மளே கடிக்குதேடா அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக தான் நான் வார்த்தை வச்சேன். நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசே வரல எனக்கு வளர்த்த நாயை அடிக்க 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 டேய் நீலாம் எனக்கு வேடிக்கை அப்படின்னு